பிரைட்டாச்சி RMKV வெட்டிங் சில்க்ஸ் அன்றும் என்றென்றும். MCR Pure Cotton Club formals and casual shirts. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. South India's #1 travel brand. சமைக்கிறது வந்து நீங்க பாத்தீங்கன்னா என்னோட மாபெரும் பேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வால் பிடித்த அன்னைக்கு தான் நான் வந்து கரண்டி பிடிக்க ஆரம்பிச்சு அந்த ஸ்ரீமதியே வேற போட்டுக்கிட்டு எப்பவுமே நான் சொல்றேன், பெக்கிறது மட்டும் அது மட்டும் நம்ம குழந்தை இல்லை, எல்லாமே குழந்தைங்க, நம்ம குழந்தைங்க தான். ஸோ அதனால இவங்க சாப்பிட்டா என்ன, அவங்க சாப்பிட்டா என்ன, நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க நீங்க பார்த்தீங்கல்ல, நான் பண்ணதுக்கப்புறம் நான் டேஸ்டே பார்க்க மாட்டேன், வச்சுட்டு முதல்ல அவங்களுக்கு தான். ஸோ காதுக்கும் சுவை, வயிற்றுக்கும் சுவை. ஒரு சாதாரணமான ஒருத்தங்க வந்து டிஆர்டிஓக்குள்ளெல்லாம் போக முடியுமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். சின்ன வயசில் பக்கத்து வீட்டில் வந்து அவர் சயின்டிஸ்ட். ஸோ அவருக்கு வந்து டிஆர்டிஓ போட்டு அந்த சிக்னல் போட்டு அந்த கார் வந்து பயங்கரமாக கெத்தாக இதுவாக இருக்கும். ஸோ அப்போல்லாம் பார்க்குறப்ப டிஆர்டிஓனாலே என்னன்னு கூட தெரியாது. இஸ்ரோக்குள்ளே முதல்ல காலடி வெடித்தப்ப இப்படி ஒரு சந்தோஷம். அதே மாதிரி டிஆர்டிஓக்குள்ளே முதல்ல கால் வைக்கிறப்ப பயங்கர சந்தோஷம். நிறைய அவார்ட்ஸ், ஒன்று வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் வாங்குகிற அவார்டு இது வந்து என்னோட ப்ரைஸ்டு பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். கபில் தேவ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கொடுக்குறப்ப இட்ஸ் ஆல் ப்ரைஸ்ட் மொமெண்ட்ஸ். அது வந்து ரொம்ப ஸ்பெஷல் மொமெண்ட்னு சொல்லலாம் லைஃப்பில். சிம்பிளான ஒரு பூஜாரம். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது அன்னபூர்ணி. ஏன்னா நிறைய சாப்பாடு போடணும், அது ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். நாதஸ்வரம், என்னடா நாதஸ்வரம் வந்து சாமி ரூமில் அப்படின்னு. அடையார் பிரதர்ஸ்னு இருக்காங்க, அவங்க வந்து பெரிய வித்வான்கள். அவங்களோட அப்பா வந்து வாசித்த ஒரு நாதஸ்வரம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் வந்து இது. இந்த ஸ்பாட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் மூன் அன்னைக்கு இங்கே வந்து நிலா கரெக்டாக இங்கே வரும். ஸோ இங்கேருந்து நிலா கிட்ட பேசிகிட்டே இருக்கலாம், நீங்கள் மொட்டை மாடிக்கு போகணும்னு கூட அவசியம் இல்லை. இங்கேருந்து அதை பார்த்தீங்கன்னா கிராஸ் இருக்கும், அங்கே கிராஸ், அது வந்து ரொம்ப ஸ்பெஷல் கிராஸ். ஏன்னா பிரதாப் போத்தன் அவங்க கொடுத்தது. ஆமாம், இது ரீசெண்டாக வந்து டிஆர்டிஓ இன்வைட் பண்ணியிருந்தாங்க விமென்ஸ் டேக்கு. ஸோ டிஆர்டிஓலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஒருத்தங்க வந்து டிஆர்டிஓக்குள்ளெல்லாம் போக முடியுமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். சின்ன வயசில் பக்கத்து வீட்டில் வந்து அவர் சயின்டிஸ்ட். ஸோ அவருக்கு வந்து டிஆர்டிஓ போட்டு அந்த சிக்னல் போட்டு அந்த கார் வந்து பயங்கரமாக கெத்தாக இதுவாக இருக்கும். ஸோ அப்போல்லாம் பார்க்குறப்ப டிஆர்டிஓனாலே என்னன்னு கூட தெரியாது. பட் இப்போல்லாம் நினைக்கிறப்ப ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். பட் அதுலேருந்து உங்களுக்கு வந்து விமென்ஸ் டேக்கு இன்விடேஷன் வந்து பேச சொல்லி வரப்ப அந்த ஒரு சந்தோஷமே தனி. இஸ்ரோக்குள்ளே முதல்ல காலடி வெடித்தப்ப இப்படி ஒரு சந்தோஷம். அதே மாதிரி டிஆர்டிஓக்குள்ளே முதல்ல கால் வைக்கிறப்ப பயங்கர சந்தோஷம். ஸோ டிஆர்டிஓலேருந்து ஒரு அவங்களோட அந்த ஏன்னோ ஸ்பெஷல் மெமெண்டோ இது. ஸோ இதெல்லாம் வாங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம்னு தான் சொல்லணும். ஸோ இதில் இருக்கிற நோட்டபிள் அவார்ட்ஸ் அப்படின்றது இல்லாமல் நிறைய அவார்ட்ஸ், ஒன்று வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் வாங்குகிற அவார்டு இது. ஸோ அதனால் எனக்கு இதெல்லாம் வந்து நம்ம புக்ஸில் படித்ததுனால ஆக்ஸ்ஃபோர்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த பேரு கேட்டாலே, ஏன்னா நம்மளாம் ஓஜி இல்லை, அதனால ஓஜிக்கு இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஹார்வர்ட், ஆக்ஸ்ஃபோர்ட் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ கீழே அங்கே ஒரு ரூம் இருக்குது, அங்கே தான் வந்து அந்த கெஸ்ட்டு பால் பீபடி, ஸோ அங்கேருந்து இன்டர்நேஷ்னலாக வர சயின்டிஸ்ட்டு அவங்க எல்லாம் அங்கே தான் இது பண்ணுவாங்க. ஸோ அப்படியே நம்ம போனோம்னா இது வந்து மாஸ்க் இஸ்ஃபஹான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடுல இருக்கிற ரொம்ப பியூட்டிஃபுல் ஒரு மாஸ்க். ஸோ அதனால அந்த மாஸ்கோட இது வச்சுருக்கோம். இது வந்து என்னோட ப்ரைஸ்டு பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து அதான் ஓஜி ஜென்ரேஷன், அந்த ஜென்ரேஷனுக்குலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கபில் தேவ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, சூப்பர் ஸ்டார் ஹீரோ, என்ன சொல்கிறது, அதுக்கு மேலே அவர். ஸோ எனக்கு வந்து பைத்தியம் கபில் தேவ்னா. அண்ட் கபில் தேவ்லாம் வாழ்க்கையில் பார்க்க முடியுமான்னு சின்னப்போ பார்த்தோம். பட் அதுக்கப்புறம் அப்படியே யூ மூவ் ஆன். அதுக்கப்புறம் சச்சின், தோனி அப்படின்னு வரும். பட் என்ன இருந்தாலும் நமக்கு வந்து அந்த கபில் தேவ் மேலே ஒரு இது. பார்த்தா அந்த கலாம் சாட் லான்ச் பண்ணோன்னே எனக்கு வந்து லான்ச் பண்ணிவிட்டு ஸோ லேட் ஆகிடுச்சு, வந்து படுத்துட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். மார்னிங் வந்து ஒரு 6:30க்கு வந்து ஆம்பூர்லேருந்து கால் வருது.
ஒரு பிஸ்னஸ்மேன். ஓகே. அவர் வந்து ஷக்கூர், அவர் வந்து லெதர் பிஸ்னஸ்மேன் நினைக்கிறேன். நிறைய என்ஜிஓ ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து என்ன சொன்னார், அம்மா உங்களோடத படித்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு பெண்ணாக இருந்துட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணிருக்கீங்க, எங்களால் முடிஞ்சது உங்களை சன்மானம் பண்ணணும். ஸோ வர 25ஆம் தேதி நாங்கள் வந்து உங்களுக்கு சன்மானம் பண்ணணும்னு நினச்சேன். தூக்க கலக்கம் வேறு ஒன்றுமே புரியல. சொல்லிவிட்டு கபில் தேவ் தான் அதுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டுன்னு. நான் வந்து இன்னும் கனவுலேயே இருக்கேனா இல்லை நினைவில் இருக்கேனா ஒன்றும் புரியல. திருப்பி அப்படியே ஏஞ்சி நான் வந்து ஒரு பிளாங்க் ஆகிக்கிட்டேன் அப்படியே லிட்ரலி. அண்ட் நேரில் போய் இது வந்து கபில் தேவ் கொடுக்குறப்ப இட்ஸ் ஆல் ப்ரைஸ்ட் மொமெண்ட்ஸ். அது வந்து ரொம்ப ஸ்பெஷல் மொமெண்ட்னு சொல்லலாம் லைஃப்பில். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கிட்ஸ்க்கும் தெரியும் கபில் தேவ் யாருன்னா. ஏன்னா 83ன்னு ஒரு மூவி வந்தது, அதுக்கப்புறம் கபில் தேவ் யார் அப்படின்றது இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன். அதுவும் நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக வேற இருந்துட்டு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறப்ப இருக்கக்கூடிய அந்த வலிகள் தெரியும். எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, ஏன்னா நம்ம மட்டும் இப்படி ஓடுறோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் தான் வந்து அவங்கள ஸ்பெஷல் ஆகுது. ஸோ அதனால் எனக்கு இது கபில் தேவ்கிட்ட வாங்கினது என்னோட ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது இது வந்து சென்ட் பால்ஸ் கத்தீட்ரல், இட்டலி, ரோம். ஸோ நான் படித்தது எல்லாமே கிறிஸ்டியன் ஸ்கூல். ஸோ எது எடுத்தாலுமே ஃபஸ்ட்டு எனக்கு ஓ ஜீசஸ் அப்படின்னு தான் வந்து ரொம்ப வருஷம் அப்படி தான் வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய ப்ரேயர் ஓ ஃபாதர் இன் ஹெவன் ஹோலி பி யோர் நேம் தான் வந்து நமக்கு சின்ன வயசுலேருந்து செயின்ட் ஃப்ரான்சிஸ் அப்படிங்கிற ஸ்கூலில் படித்ததால் அதனால் அதோட ஒரு தாக்கம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஸ்பெஷல் ரூம். என்னன்னா இது வந்து இதுதான் தாத்தா பாட்டி. ஸோ இந்த ரூமுக்கே வந்து தாத்தா பாட்டி ரூம்னே வந்து அவங்க நிஜமாக இன்னும் எங்கள் கூட வாழற மாதிரியே எங்களுக்கு ஒரு ஃபீலிங். இதுதான் ஹஸ்பண்டோட அப்பா அம்மா, எனக்கு தாத்தா பாட்டி. ஸோ அந்த உறவில் 2 பேருக்கும் அதனால ரொம்ப ஸ்பெஷல். அது மட்டும் இல்லை, இவர் தான் என்னோட பஞ்சிங் பேக் எல்லாமே. ஸோ லிட்ரலி 30 years ஒரே பிக்சர். ஸோ ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் மூமெண்ட்னா இங்கே வந்துட்டு அப்படியே வந்து கண்ணை மூடிட்டு ப்ளீஸ். ஏன்னா நான் ரொம்ப வந்து இந்த ஸ்லோகம் அதெல்லாம் நான் பிலீவ் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து ஹியூமனிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஸோ மனுஷங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும் அதுதான் இம்பார்ட்டண்ட்டே தவிர நமக்கு வந்து ரொம்ப நேரம் பூஜை பண்ணுறது அதெல்லாம் நான் பிலீவ் பண்ண மாட்டேன். பட் அவர் தான் என்னோடய பஞ்சிங் பேக். ஸோ இந்த ரூம் வந்து என்னென்னா அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ரிலாக்ஸ்டாக உட்கார்ற ஒரு பிளேஸ். அவங்க மடியில் உட்கார்ற மாதிரி ஒரு ஃபீல். அவங்களுடைய செல்ல பேத்தி இருக்கும் எல்லாமே. ஸோ எங்களுக்கு வந்து அது ரொம்ப ஸ்பெஷல். அது அவங்கள பற்றி பேசுறது எல்லாமே நீங்க சொல்லும்போது புரிஞ்சது. என்ன ஒரு செலிப்ரேஷனுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுறவங்க போது அவங்க தான் லீட் பண்ண போறாங்க. எங்களுக்கு சின்ன வயசுல வந்து பெருசா அவங்களுக்கு எதுவுமே டிவி அதெல்லாம் கூட கிடையாது இல்லைங்களா. ஸோ அவங்க தான் எல்லாம், நாங்கள் வந்து பெரிய ஃபேமிலின்னு சொன்னோம்ல. ஸோ எல்லாருமே படுத்து மொட்டை மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா 20 நாங்கள் கசின்ஸ் எல்லாம் இருப்போம். எல்லாம் படுத்துட்டு அவங்க ஒருத்தர் மடியில் படுத்துட்டு நான் ஃபஸ்ட்டுன்னு சண்டை போட்டு அவங்க வந்து புராண கதைகள் எல்லாம் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. ஸோ கதைகள்லாம் என்னங்கிறது தெரிஞ்சதே அவங்களால தான். அண்ட் அவங்க வெத்தலை மடித்து கொடுப்பாங்க தாத்தாக்கு. அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து அவங்கள ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள். அதனால வந்து இது அவங்களுக்குன்னு டெடிகேட் பண்ண ஸ்பேஸ். சொன்ன மாதிரி அது இன்னைக்கு எவ்வளவோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. பட் அன்னைக்கு இருந்த மெமரிஸ், அன்னைக்கு இருந்த ஹாப்பினஸ் இன்னைக்கு டவுட் தான் இல்லையா. ரொம்ப அவங்க வந்து ஒன்றும் இல்லை, ஒரு சாம்பார் ரைஸ் தான் பண்ணுவாங்க. அதை இவ்வளோ பெரிய சட்டியில் வச்சு எல்லாருக்கும் உருண்டை போட்டு கொடுப்பாங்க மொட்டை மாடியில் நிலாவை காமிச்சிட்டு. அந்த நிலா மேலே இருக்கிற மோகம் அப்பையிலேருந்து தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே ரியலிஸ்டிக்காக இப்போ மகாபாரத்தில் சண்டை நடந்துச்சுன்னா அவங்க சொல்கிற விதம் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இமேஜின் ஓ கௌரவாஸ் இப்படி யானை மேலே வந்தாங்களா, குதிரை மேலே வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நரேட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா ஸ்டோரிஸுக்குமே அவங்க தான் மூல காரணம். அதனால் வி ஜஸ்ட் லவ் ஹர் ஸோ மச். தாத்தா வந்து இன்னி தேதி வரைக்கும் நீங்கள் ஊருக்கு போனீங்கன்னா அவங்க பேர் தெரியாதவங்க கிடையாது, ராமேஸ்வரம் வரைக்கும். ஏன்னா லாட்ஜஸ் வச்சுருந்தோங்க, 3 லாட்ஜஸ். அப்போ வந்து நீங்கள் ராமேஸ்வரம் போகணுன்னா ராம்நாட்டில் ஒரு நாள் தங்கிட்டு தான் போகணும், வசதி கிடையாது உடனே போகிறதுக்கு. ஸோ தாத்தாவோட லாட்ஜ் தான் எல்லாரும். ஸோ அது பெரிய தலைவர்களாக இருக்கட்டும், நார்மல் பீப்புளாக இருக்கட்டும், எல்லோரும் அங்கே தான் வந்திருக்காங்க, அங்கே தான் இருந்திருக்காங்க. ஸோ அதனால் அவருக்கு எல்லாரோடையும் பழக்கம்.
ஸோ அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இந்த ஸ்பெஷல் ரூம்லேருந்து இங்கே இது வந்து ஒரு ரிலாக்ஸிங் பிளேஸ். ஓகே. ஸோ இங்கே தான் மேட்சஸ் வந்து இங்கேயும் ஃபுல் ஆகிடும், கீழேயும் ஃபுல் ஆகிடும். அந்த மாதிரி வந்து ஃபுல் ஆகிடும். இது ஒரு டீம், அது ஒரு டீம். ஸோ சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி அப்படின்னா தாங்க முடியாது இங்கே சண்டை எல்லாம் வந்துருவாங்க. ஆமாம், நமக்கு அதுதான் லைஃபே. ஓகே. ஸோ அதனால் இங்கே ஃபுல்லாக எல்லோரும் உட்காந்துருவாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதி நட்ஸ் அண்ட் ஸ்பைஸ் இங்கே தான் இருக்கும். இருக்கிற ஸ்விக்கியில் இருக்கிற எல்லா ஃபுட்டும் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ரிலாக்ஸிங் பிளேஸ். ஸோ இது அண்ட் அது மட்டும் இல்லை, இங்கே பூஜை டைம் வந்து இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிளேஸ். இது நம்மளோட பூஜை ரூம். ஸோ இது வந்து தசாவதாரம். ஸோ தசாவதாரம் இதுதான் சிம்பிளான ஒரு பூஜாரம். அவர் வந்து குலதெய்வம் பழனி முருகன் வந்து குலதெய்வம். ஆமாம், பழனி முருகன் வந்து குலதெய்வம். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது அன்னபூர்ணி. ஏன்னா நிறைய சாப்பாடு போடணும், அதுதான் நமக்கு பிடிச்சது. அதனால அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். நாதஸ்வரம், என்னடா நாதஸ்வரம் வந்து சாமி ரூமில் அப்படின்னு. பட் அடையார் பிரதர்ஸ்னு இருக்காங்க, அவங்க வந்து பெரிய வித்வான்கள். அவங்களோட அப்பா வந்து வாசித்த ஒரு நாதஸ்வரம். ஸோ அவர் கிட்டத்தட்ட 70 வருஷமாக வாசிச்சது. ஹஸ்பண்ட்க்கு அவங்க ரொம்ப ஒரு நெருங்கிய ஒரு இது, ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாம். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, எங்கள் அப்பாவோட ஞாபகமாக வந்து நாங்கள் வச்சுக்கிறத விட இங்கே இருந்தால் தான் அதுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வந்து வேற எங்கேயும் நம்ம மரியாதை செலுத்த முடியாது, அவருக்கு இங்கே தான் உரிய மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து கொடுத்த ஒரு இது. ஸோ அதனால இங்கே பூஜை எம்மதம் சம்மதம். ஸோ வந்து பூஜை பண்ணுறதெல்லாம் வந்து வெளியிலேருந்து யாராவது வந்து பூஜை பண்ணுவாங்க. பட் விளக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 24 hours எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், எண்ணெய் ஃபில் பண்ணிகிட்டே இருப்போம், அது மட்டும் ஃபில் பண்ணிகிட்டே இருப்போம். அண்ட் என்னோடய டிபார்ட்மெண்ட் என்னென்னா ஜஸ்ட் பிரசாதம் பண்ணி கொண்டு வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது. இப்போ பிள்ளையார சதுர்த்தி அப்படின்னீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 குழக்கட்டை உட்காந்து பண்ணணும், ஏன்னா அத்தனை மக்கள். ஸோ அதனால அதுதான் நான் இங்கே உட்காந்துட்டு ஓம்லாம் இங்கே பண்ணுறது இல்லை. ஓகே, டெய்லி வந்து காலையில் எல்லாரும் நல்லா இருக்கணும் அதுதான். பட் எங்கே இருந்தாலும் யூனிவர்ஸ் நமக்கு அதுதான் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். கீழே கிருஷ்ணர் ஆஃப்கோர்ஸ். இது வந்து அங்கே போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு ஸ்பெஷல் ஸ்பாட். இது ஓகே, இந்த ஸ்பாட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் மூன் அன்னைக்கு இங்கே வந்து நிலா கரெக்டாக இங்கே வரும். ஒரு 10:30 11க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாட்டிக்காக இருக்கும். ஸோ 11:30லேருந்து ஒரு 1:30 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இங்கேயே கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கும், பட் ஸ்டாட்டிக்காக இருக்கும் இங்கே. ஸோ இங்கே இந்த ஃபுல் மூன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் வந்து இது. ஸோ இங்கேருந்து நிலா கிட்ட பேசிகிட்டே இருக்கலாம், நீங்கள் மொட்டை மாடிக்கு போகணுன்னு கூட அவசியம் இல்லை. ஸோ அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பாட் வீட்டில். ஸோ நேராக சன்லைட் மார்னிங்கில் இங்கே கீழே விழும். ஸோ கீழே விழும். அண்ட் ஃபுல் மூன் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்பே ஒரு நல்லா இருக்கும். ஆமாம். அண்ட் இங்கேருந்து அதை பார்த்தீங்கன்னா க்ராஸ் இருக்கும் அங்கே. எஸ், க்ராஸ் அது வந்து ரொம்ப ஸ்பெஷல் க்ராஸ். ஏன்னா பிரதாப் போத்தன் அவங்க கொடுத்தது, ஆர்டிஸ்ட் பிரதாப் போத்தனர். ஸோ இங்கே சென்னையில் ஃபஸ்ட்டு வரப்போ அவர் நம்மளோட நேபராக இருந்தாங்க, பிரதாப் போத்தன் அண்ட் ஹரி போத்தன் அவங்க இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுற ஒரு இது. ஸோ எங்களுக்கு அதை கிஃப்டாக கொடுத்தாங்க. அதனால் அவங்களோட ஞாபகமாக எவ்ரி இயர் கூடு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க, கிறிஸ்டியன்ஸ் பண்ணுவாங்க இங்கே. ஸோ அது மாதிரி பேபி ஜீசஸை வந்து அழகாக நாங்கள் டெக்கரேட் பண்ணி அங்கே ஃபுல்லாக வந்து குட்டி குட்டி இதெல்லாம் வச்சு ஷெப்பர்ட்ஸ் எல்லாம் வச்சு ஸோ அப்படி தான் கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம். பெரிய கேக் வாங்கி ஆஸ் யூஷுவல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் இங்கேயும் செலிப்ரேஷன். எல்லா செலிப்ரேஷன் ஆமாம், தீபாவளியில், ரம்ஜான்ல இருந்து கிறிஸ்மஸ் வரைக்கும் எல்லாமே செலிப்ரேட் பண்ணுவோம். அது என்ன பியானோ? இல்லை, அது வந்து பியானோ மாதிரி இருக்கிற டேபிள், ரைட்டிங் டேபிள். பியானோ இல்லை, அதையும் வாசிப்பீங்க? இல்லை இல்லை, விட்டு வச்சாச்சு. ஆச்சரியமா இருக்கு. ஸோ வாங்க. ஸோ இது வந்து
லைப்ரரி, நம்மளோட லைப்ரரி ஃபுல்லா இவ்வளவுதான் புக்ஸா இன்னும் இருக்கா? நிறைய இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து நம்ம நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி ஸ்கூல்ஸ்க்கு கொடுத்தாச்சு. சின்ன சின்ன கதைகள் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே கொடுத்தாச்சு. பட் பெரிய புக்ஸு சிலதெல்லாம் நம்ம வந்து மெமரிஸாக இருக்கிறது. இப்போ பாலகுமாரன் ஐயா வந்து நம்ம வீட்டுக்கு வருவார். ஸோ அவருக்கு வந்து நம்மளும் பெரிய ஃபேன் அவருக்கு. நம்ம ஃபேமிலியே வந்து ஃபேன். எனக்கு வந்து பெருசாக தெரியாது, ஏன்னா நான் ஹைதராபாத்தில் வளர்ந்ததுனால. பட் ஹஸ்பண்ட், அவங்க சித்தி, பெரியம்மா அப்படின்னு எல்லாரும் அவரோட ஃபேன்ஸ். அதனால் அவர் வந்து இங்கே வந்து பேசுவார், இங்கே சாப்பிடுவார், எல்லாம் பண்ணுவார். ஸோ அவர் எழுதின புக்ஸ் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காரு. அதனால் அந்த புக்ஸ் இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் கல்கின்னு சொல்லுவாங்க, கல்கி அவரோட புக்கு. இந்த மாதிரி எல்லா புக்ஸும் இங்கே இருக்கும். எனக்கு பிடிச்சது ஆஃப்கோர்ஸ் ரத்தன் டாட்டா, இந்த மாதிரி அவரோட புக்ஸ். நிறைய பேர் பற்றி நீங்கள் சொல்லும்போது மேம் நிறைய நோட்டபிள் ஃபேஸஸ் பற்றி சொல்கிறீங்க. இங்கே வந்தாங்க, போனாங்க, பழகுனாங்க, ஃபேமிலியோட கனெக்ட். ஆமாம், அதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. இவ்வளோ பேர் கூட பழக முடியுமான்றதெல்லாம் எங்களுக்கே ஆச்சரியம். என்னன்னா நம்ம வியப்பா பார்த்த ஒரு விஷயம். நீங்க வந்து நோட்டீஸ் பண்ணீங்களா இல்லைன்னு தெரில, நான் வந்து உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாமே சின்ன வயசுல இருந்தே அதோட கனெக்டிவிட்டியோட. ஸோ இது எல்லாமே என்னன்னா எண்ணம் தான் வாழ்க்கை. ஸோ நம்ம என்ன வந்து த்ரோ பண்ணுறோமோ யூனிவர்ஸ்க்கு, ஒன்றொன்னா அது வந்து உடனே வேணால் நடக்காமல் இருக்கலாம். பட் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படியோ அது வந்து இணைக்கிறாரு. யூனிவர்ஸ் வந்து நமக்கு சேர்க்கறது. ஸோ அதுதான் அப்சல்யூட்லி லா ஆஃப் அட்ராக்ஷன். இல்லை, நீங்கள் ஒரே கேள்வி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேட்டீங்கல்ல, மேம் உங்களுக்கு சமைக்க தெரியுமான்னு ஒரு கேள்வி. ஐயோ, ஸோ இதுதான் நம்ம கிச்சன். அண்ட் சமைக்கிறது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட மாபெரும் பேஷன் அப்படின்னு சொல்லலாம். இல்ல அது புரிஞ்சுது. ஏன்னா நீங்க முன்னாடி வந்து இத பத்தி படிக்கணும். ஆமா, கேட்டரிங் இன்ஸ்டிடியூட்ல பண்ண முடிஞ்சதா? இல்ல, ஒரு 3 மாசம் தான் நான் வந்து கேட்டரிங் இன்ஸ்டிடியூட்ல இருந்தேன். அங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா 40 பாய்ஸ், நான் மட்டும் தான் ஒரே கேர்ள். ஆமா, இல்ல எனக்கு அதுல ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா அது கண்டினியூ பண்ண முடியாம போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்சிசி ஈவன் சொல்றதுல நேஷனல் லெவல்ல அப்படின்றதெல்லாம் அவங்க மெமரி கிரேட் இருக்கீங்க. இவ்வளவு பண்ணும்போது அதுக்கு வாய்ப்பு கிடைக்கலையோ, ஒருவேளை அவங்க சமைக்க மாட்டாங்க போல இருக்கு. என்னோட டெட்லியே நான் அதான் சொல்லுவேன், ஸ்வோர்ட். ஸோ வால் பிடித்த அன்னைக்கு தான் நான் வந்து கரண்டி பிடிக்க ஆரம்பித்தேன். அன்றைக்கி தான் என்னோட திருமணத்துக்கு ஹைதராபாத்லேருந்து சென்னை வந்தேன். ஸோ தோசை திருப்பி நல்லா திருப்புவேன். பார்த்தீங்கன்னா சம்மர்லலாம் வந்து ஹஸ்பண்ட் வந்து லாஸ்ட் சைல்டு, கிட்டத்தட்ட அவங்க ஃபேமிலியில் 8 பேர். ஸோ எல்லாருமே இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணுவாங்க, அவங்க சில்ட்ரன் இது எல்லாமே. அண்ட் எனக்கு வந்து என்னோட மாமா அவர். ஸோ அதனால் எல்லாமே ஒரே ஃபேமிலி. ஸோ அதனால் பிறந்து வளர்ந்த ஃபேமிலியிலேயே திருப்பியும் திருமணமாகி வருதுங்கிறது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீல். ஸோ ஆமாம், ஸோ அதனால் எல்லாருமே வந்து சொந்தம் தான். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லெல்லாம் 2 தோசைக்கல் போட்டு தான் வாக்கணும். ஏன்னா அவ்வளோ பெரிய குடும்பம், 20-30 பேர் அட் அ டைம். பார்க்குறீங்களா? ஸோ இப்படி தான் இங்கே உட்காந்துட்டு இது வச்சுட்டு அந்த ஸ்ரீமதியே வேற இப்படிலாம் போட்டுக்கிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லை, எனக்கு என்ன போட்டோஸ் பார்த்தேன், முறுக்கு போடுறது இல்லையா, திவாலிலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து யாரும் கிட்ட வந்துடக்கூடாது. ஏன்னா எனக்கு அவ்வளோ ஸ்பெஷலாக பண்ணணும்னு ரொம்ப பிடிக்கும். அண்ட் எதுவுமே வந்து இது தொடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி புது வெரைட்டிஸ், லிட்ரலி ஒரு 12-13 வெரைட்டி. ஸ்வீட்டில் ஒரு 6-7 அண்ட் முறுக்கு வெரைட்டிஸ், மிக்சர் அது ஒரு 6-7. ஸோ கிட்டத்தட்ட 12-13 வெரைட்டிஸ். அதுவும் எல்லாம் 15 கிலோ. ஏன்னா ஃபேமிலி பெருசு, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பெருசு. அதுவும் வீட்டில் பண்ணுறோன்னா மத்தி அப்படிம்பாங்க. பண்றதுக்குள்ளேயே முடிச்சிடாதீங்கடா. இல்ல எங்க வீட்ல எல்லாம் போடும்போது இந்த குலாப் ஜாமுன் ஊரவே அதுக்குள்ளேயே எல்லாம் கையில பட்டு கிட்ட வராதீங்க. பட் ஆனால் அது ஒரு ஹாப்பினஸ். ஸோ நம்ம கையால் செய்து கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு ஹாப்பினஸ். ஸோ அதனால் அது மட்டும் இல்லை. இப்போ பொங்கல் வருது இல்லைங்களா, பொங்கல் அப்போ வந்து 10 கிலோ பொங்கல். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, நீங்கள் தான் உள்ளே வரதுக்கு முன்னாடி ஆண்டி எடுக்கிறீங்களான்னு கேட்டிங்கல்ல. ஸோ அதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு ரெடியாக இருப்பாங்க. திவாலிக்கும் அவங்களுக்கு ஒரு ட்ரே ஸ்வீட் பண்ணிவிடுவேன் எக்ஸ்க்ளூசிவாக. ஸோ அவங்களுக்கு ஒரு ட்ரே ஸ்வீட் அண்ட் முறுக்கு. ஸோ அது வெளியில் எல்லாரோடையும் கொண்டாடினா தானே தீபாவளி, எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். நம்ம மட்டும் வச்சு சாப்பிட்றதுல சந்தோஷம் இல்லை.
உண்மையான தீபாவளி. அதோட ஸ்வீட்னஸ் விட ஷேர் பண்றதுல இருக்குறது தான் ஸ்வீட். வெடிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல எல்லாரும் வந்துருவாங்க பக்கத்துல இருந்து. ஸோ நம்ம வீடு வந்து கலகட்டும். கிட்டத்தட்ட அதான் அந்த 200 பேர்ல அட்லீஸ்ட் ஒரு 50 பசங்க வந்துடும். வந்துட்டு ஃபுல்லா கொண்டாட்டம் தான். ஸோ அதனால வந்து கிச்சன் எனக்கு கிளீனா இருக்கணும். 50 பசங்க வந்துருவாங்க. இனி 53ன்னு வெச்சுங்க. சரி சரி சூப்பர். வந்துருங்க. எங்களுக்கு இன்டிமேஷன் இன்ஃபர்மேஷன்லாம் தேவையில்லை. நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா? ஆமா. ஆட்டோமேட்டிக்கா நாங்க கிரிக்கெட் மேட்ச்க்கு டிவி முன்னாடி அதே மாதிரி தான். ஸோ அப்பா ஒரு 25 பசங்க உட்காந்துட்டு எல்லாம் டீம் பிரிச்சுக்கிட்டு சண்டை பயங்கர கலாட்டாவாக இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து சின்ன பசங்களோட தான் வீடு நிறைஞ்சிருக்கும். என்னோட அப்பா என்னோட ஹஸ்பண்ட் அவங்களுக்குலாம் வந்து முள்ளு முறுக்கு, அதுவும் தேங்காய் எண்ணெயில் செய்த முள்ளு முறுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க 2 பேருக்காக அது கம்மி காரம் போட்டு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பூண்டு முறுக்குன்னு ஒன்று செய்வேன். அது வந்து வித்தியாசமாக என்னெல்லாமோ போட்டு நம்மளோட சிக்னேச்சர் இல்லை நம்மளோட சிக்னேச்சர் அப்படி இல்லை பூண்டு முறுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் அது. ஸோ அந்த முறுக்கு வந்து பசங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் எல்லாரும் அதை சண்டை போட்டுட்டு அதை சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆந்திரா ஜந்திக்கில் ஓம முறுக்குன்னு ஒன்று இருக்குது, அது பண்ணுவேன். ஸோ அது சில பேருக்கு பிடிக்கும். இந்த மாதிரி அவல் மிக்சர் கண்டிப்பாக வாங்க. ஸோ தீபாவளி டைமில் வில் ஹாவ் ஃபன். ஆமாம். ஸோ அதனால் கிச்சன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அங்கே. ஆமாம், ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவர் முதல்ல எல்லா படைக்கிறதும் அவங்களுக்கு தான் படைச்சிட்டு குக் பண்ணுறப்பவே வந்து சொல்லிட்டு தான் படைப்போம். என்னென்னா சாப்பிட்றவங்க அது சின்ன டெய்லி சமையலாக இருந்தால் கூட சாப்பிட்றவங்க வந்து இதில் குற்றம் குறை உப்பு காரம் எது குறை இருக்கோ கடவுளே அதை நல்லது பண்ணிவிடுங்க, சரி பண்ணிவிடுங்க. அதனால் யார் சாப்பிட்டாலும் எப்போவுமே வந்து சூப்பர்மா டவுட்டாக இருக்கே அப்படிங்கிறது ஃப்ரீ டைம் எவ்ரி டே. ஸோ அப்படி பண்ணிட்டு தான் சமைக்குவேன். வந்து யாருக்கும் ஸ்டமக் எதுவும் பண்ணக்கூடாது, எல்லோரும் இதை சாப்பிட்டு ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் முதல்ல வச்சுட்டு அப்புறம் தான். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த நீங்கள் பார்த்தீங்கல்ல இங்கே நான் வந்து சொன்னேன் இல்லையா, அங்கே கச்சேரியும் நடக்கும். நம்ம வீட்டில் கச்சேரிஸ் நடக்கும் எல்லாம். விக்கு விநாயகராம் அவர் வந்திருக்காரு. ஏன்னா நம்ம எல்லாமே வந்து நமக்கு நண்பர்கள். ஸோ அவங்க பையன் உமா சங்கர் வந்து நல்ல ஃப்ரெண்டு கட்டம் அவர். ஸோ அதனால் அவர் வந்து அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்தார். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து லீட் வயலினிஸ்ட் இதில் டைட்டானிக் மூவியில் லீட் வயலினிஸ்ட் பால் பீபர்டின்னு. ஸோ அவர் வந்து வயலினிஸ்ட். எதேர்ச்சியாக சென்னை வர்றாரு, எதேர்ச்சியாக நான் அவரை மீட் பண்ணுறேன். அவருக்கு ஏதோ ஒரு சங்கடம் வருது, அவர் யாரை ஃபோன் பண்ணுறேன்னு தெரியாமல் காலையில் தான் நான் மீட் பண்ணுறேன். சாயந்தரம் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இவ்வளோ சங்கடம் இருக்குது, எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னாரு. சரி மனிதாபிமானம், அங்கே யூஎஸ்லேருந்து வரவருக்கு நம்ம பண்ணலன்னா பண்ணிவிட்டு அவர் சரி நான் வந்து என்ன ஒரு 4 நாள் இங்கே தங்க போகிறேன், நான் வந்து டெய்லி வீட்டுக்கு வரட்டுமா, எனக்கு என்னமோ பயமாக இருக்குங்க அப்படின்னாரு. அவருக்கு என்ன பண்ணிட்டாங்க, மைக்ரோவேவில் டவலை வச்சு இங்கே சூடு வச்சுட்டாங்க. அவர் உடனே யாரை பார்த்தாலும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. சரி நான் அவரை காம் டவுன் பண்ணி வந்தோடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு வீடு. அவர் பாட்டுக்கு அந்த கிருஷ்ணர் பக்கத்தில் நின்று பயங்கரமாக வாசிச்சுட்டே இருப்பார். ப்ளஸ் அவர் இங்கே கச்சேரி பண்ண வந்ததுனால அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து வீண ராஜேஷ் எல்லாம் வந்து ஜாக்கர் ஹுசேன் அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி டாப் பீப்புள் அவரோட ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஒருத்தராக கால் பண்ண ஒருத்தராக வந்து இங்கே அப்படியே அது என்ன ஆகிடுச்சு, இங்கே பெர்மனெண்ட்டாக வருஷத்தில் ஒரு 2 கச்சேரியும் ஆகிடுச்சு. ஸோ 2 கச்சேரி பண்ணால் சாப்பாடு இல்லாமல் கச்சேரி உண்டா அகெயின் எல்லாருக்கும் கிச்சடி வடை இட்லி தோசை. ஸோ காதுக்கும் சுவை வயிற்றுக்கும் சுவை. RMKV Wedding Silks அன்றும் என்றென்றும். MCR Pure Cotton Club formals and casual shirts. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. South India's #1 travel brand.